இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜெனரல் பிரீஃபாக சொல்லியிருக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் அந்த கேள்விகள் வாயிலாகவும் நம்ம கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். அதை ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கூட கேளுங்க. நமஸ்காரம் ஐயா. கேளுங்க. ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது கர்மாவில். யூஸ்வலி நான் பர்த் வேண்டான்னு சொல்வேன். இப்போ பார்த்தா இட்ஸ் ஓகேன்னு தோணுது. எந்த பர்த் எடுத்தாலும் நல்லா இருக்கணும் அடுத்த ஜென்மம் இதில். எங்கே இல்லை பர்த் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். இனிமேல் பிறவா வர வேணும்னு கேட்பேன். ஆமாம் இப்போ அந்த இது நான் மாற்றிக்கிறேன் ஆக்சுவலி. ஆமாம், அந்த மாதிரிலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பிறப்பு விரும்பி தான் வர்றாங்க. இப்போ குட் கர்மா வந்து நல்ல ஆக்ஷன் நல்ல தாட்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்க. என்ன மாதிரி கர்மாலாம் பண்ணால், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணால் அது குட் கர்மாலாம் அக்யூமுலேட் ஆகும்? இல்லை, அதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்ல. என்ன மாதிரி ஆக்டிவிட்டி? எக்ஸாம்பிள் ஒரு செடி நட்டுறது அந்த மாதிரிலாம், அதெல்லாம் குட் கர்மாவா? அதான் நான் நல்லது நினச்சி தான் நல்லதுக்காக தானே பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு தப்பான கர்மாவாக இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல கர்மா தான். தேங்க்யூ சார். கர்மாவை வந்து தானம் பண்ணுறது, சடங்கு பண்ணுறது மூலமாக குறைக்க முடியுமா? எப்படி தானம் பண்ணுறதா? தானம் பண்ணுறாங்க, தானம் பண்ணுறதா, சடங்குகள் பண்ணுறது, இதன் மூலமாக கர்மாவை குறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையா? இல்லை, கர்மாவை குறைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்னா நல்ல காரியத்தை தானே பண்ணுறீங்க. நல்லதாக நினச்சி பண்ணுறதா இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா, அதையுமே கூட சொன்னால் ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணாமல் பண்ணிங்கன்னா நல்லது. அது இந்த கர்மாலாம் குறைஞ்சிரும்னு நினச்சி கூட பண்ண வேண்டாம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுதான் உண்மையிலே கர்மாவை குறைஞ்சி போடுறது. இந்த சடங்குகள்லாம் பண்ணுறாங்களே, யாகம் வளர்க்குறது, அதெல்லாம் சடங்கு உண்மையை குறைக்குமா கர்மா? இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக பண்ணப்பட்டது. அது வந்து அவ்வளோ சரியான ஒரு இது இல்லை. அது ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு இறை நம்பிக்கை கொடுக்கட்டுமேங்கிறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணான்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இறை நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக அப்படி சொல்லி. இறப்புக்கு பிறகு உண்மையிலேயே நமக்கு வாழ்க்கை இருக்கா? அதை யார் நிர்வகிக்க போகிறாங்க? இல்லை, இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது நீங்கள் அதுக்கு இறந்ததுக்கு பிறகு பார்த்துக்க வேண்டியது தான் இருக்குதா இல்லையான்னுட்டு. இன்னொன்று சொன்னீங்க, இப்போ பேங்க்கில் நம்ம பணம் போட்டாலும் பை டிஃபால்ட்டாக அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஸோ கர்மாவை நம்ம ஒழிக்கவே இல்லைனாலும் கூடுதல் கர்மா சேர்ந்துக்கிட்டே தான் போகுமா? ஆமாம், இது கர்மா வந்து நல்ல கர்மாவும் நல்ல சேர்ந்துட்டு போகும், மோசமான கர்மாவும் சேர்ந்துட்டு போகும். ஆனால் அது வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட, உங்களுக்கு எது நல்லதோ அந்த செயலை வந்து சில தெய்வங்கள் இருந்து உங்கள் கர்மா உங்களோட இணைச்சி கர்ம பல தாதானி தான் அவங்க சொல்லுவாங்க. கர்ம பலனை உங்களோட கொண்டு சேர்க்குற வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கர்மா உங்களுக்கு வந்துன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் நன்மைக்காக கஷ்டமும் கூட கொடுக்கலாம், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதுக்கு நடக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. தேங்க்ஸ். ஐயா வணக்கம். இப்போ நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ கஷ்டப்பட்டுருக்கேன்னா அது கர்மா சம்மந்தமாக அப்படின்னு சொன்னோன்னா, அது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த கர்மா வெறும் நல்ல கர்மாவே எடுத்து வந்தால் அப்போ நல்லாவே இருப்பேன். அப்போ மீதி கூட தனியாக வச்சு பிரிக்க முடியுமா? அதாவது இதில் முக்கியமானன்னு சொன்னால் ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதான் யோசிக்கணும். இதுவரைக்கும் அமைஞ்சிருந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான். நீங்கள் செய்ய வேண்டியதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். மொழி இப்படி ஆயிட்டுதாங்கிறத பற்றி அது முடிஞ்சு போச்சுது. முடிஞ்சு போன கர்மாவினுடைய விளைவாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலை வந்து நல்ல சூழ்நிலையாகவும் இருக்கலாம், மோசமான சூழ்நிலையாகவும் இருக்கலாம். அந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் இப்போ உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிறது தான் ஆகாமிய கர்மாங்கிறது. ஏற்கனவே உள்ள சூழ்நிலைங்கிறது பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மாவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.
அதை நீங்கள் நல்லதாக பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த சூழ்நிலையை கூட நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ பட்டுருக்க சுச்சுவேஷன் வந்து பழசு சம்மந்தமாக இருந்தாலும் இனிமேட்டு பண்ண போகிறது ஃப்யூச்சருக்காக அப்படி. ஆமாம், இப்போ உள்ளதையும் கூட மாற்றி அமைச்சிக்கிடும். உங்கள் தலை இப்போவே இந்த ஜென்மாவிலையுமே கூட உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்ன்ற மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் பண்ணுற நல்ல கர்மாக்கள் வந்து உங்கள் கஷ்டத்தெல்லாம் கூட உங்களை நீக்கி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு. ஐயா வணக்கம். நீங்கள் நல்ல கர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லதே பண்ணால் கூட அது நம்ம நல்லது நினச்சி பண்ணுறது கூட அவங்க நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அதனால எங்களுக்கு பல கஷ்டங்கள் வருது. அது எதனால இருக்கும் ஐயா? கர்மாவால் இருக்குமா? இல்லை, மொத்தத்தில் நீங்கள் உங்கள் எண்ணம் வந்து நல்லது நல்லதாக செய்யணும் தான். ஆமாம், நல்லதாக நினச்சி நீங்கள் நல்லதாக பண்ணும் பொழுது அது அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது அது அவங்க கர்மாவோட சேர்ந்தது. அதனால நாங்கள் பாதிப்பு அடைகிறோம் இல்லைங்களா? அதுவும் ஒரு கர்மாவா? இல்லை, நீங்கள் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுங்கிறது அது அவங்களுக்கு தான் கெட்ட கர்மாவை சேரும். நீங்கள் உங்களை பாதிக்காத அளவில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதில் நீங்கள் அது கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அக்கா நீங்கள் வாரி வழங்கிட்டு விடக்கூடாது இல்லையா? கரெக்ட் தான். நீங்கள் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யுங்க. சரிங்க. உங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களை பாதுகாத்துக்கிட்டுறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ணுங்க. நன்றி. தேங்க்ஸ். ஐயா வணக்கம். ஐயா இப்போ கர்மா அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் நல்லது சொல்லி செய்ய சொல்கிறீங்க. இப்போ இந்த கைடன்ஸ் கேட்குறோம் இந்த பிறவியில். சரி, அதுக்கப்புறம் நல்லது பண்ணுறோம், போயிட்டுருக்கு. திருப்பி ஒரு நல்ல அடுத்த பிறவியில் ஒரு நல்ல நிலை பிறக்கிறோம். திருப்பி இந்த ஆசைகள் அப்படிங்கிறனால மறுபடியும் தப்பு பண்ணுறோம். இது திருப்பி திருப்பி போயிட்டே இருக்குது. இது 2 ரிசல்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா? எது இதில் முடிவுங்கிறது இந்த பிறவியோட இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் முடிச்சிடலாம். எனக்கு பிறவே வேண்டாம்னா நீங்கள் இப்போ கட்டாயப்படுத்தி யாரும் பிறக்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு போதும், இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், அப்படியே இருந்துக்கிடுறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த நிலையில் சூட்சும சரீரம்னு சொல்லுவாங்க. அதாவது பாடி விட்டு வெளியே போனோம்னு சொன்னால் நம்ம சூட்சும சரீரங்கிறது தான், அது ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது அது காரண சரீரமாக மாறிடுது. காரண சரீரமாக மாறும் பொழுது அதுக்கு மெமரி எல்லாம் கட் ஆயிரும். அப்புறம் புது இன்னொரு பாடிக்குள்ளே நுழையும் போது புது சூட்சும சரீரமாக க்ரியேட் ஆகிடுது. அப்போ புது மெமரி க்ரியேட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் பழைய மெமரியோடு இருப்பீங்க. நீங்கள் இன்னொரு பிறவிக்கு போக வேண்டான்ட்டு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த சூட்சும சரீரத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான். இந்த விஷயத்தை கற்றுக்குறோன்னா அடுத்த பிறவியில் அது கண்டினியூ ஆகுமா? எந்த விஷயம்? இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை கற்றுக்குறோம், அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது அடுத்த பிறவியில் அது வந்து ஆமாம், என்ன வேணாலும் நீங்கள் அது அந்தந்த பிறவியில் வரும்பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அது புதுசாக ஆரம்பிக்கிற பிறவி தானே. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி அடைஞ்சிக்கிடலாம். திருப்பியும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் எல்லாமே அதாவது உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் ஆளினால். நீங்கள் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் நீங்கள் ஒரு சாதாரண நபர் நீங்கள் இறைவனுடைய அம்சம் தானே. நீங்கள் வேறு யாரோ உங்களை நிர்பந்தம் பண்ணுறல. இறைவனே உங்களோட ரோலில் இருந்து செயல்பட்டு இருக்கிறாரோ. நீங்கள் இஷ்டப்பட்டால் பிறந்துக்கலாம், இஷ்டம் இல்லைன்னா பிறப்பு நிப்பாட்டிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வணக்கங்கய்யா. இந்த ஜீவ சமாதிங்கிறது உண்மையிலேயுமே இந்த முக்தி நிலையா, இல்லை எதுக்காக அது மாதிரி? அதாவது ஜீவசமாதிங்கிறதுலாம் அடுத்தவங்களுடைய பார்வையில் அவங்க ஏதோ உள்ளே இருந்தான்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாடி விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய பார்வையில் அவங்க உள்ளே இருந்து ஐக்கியமாகிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை உற்பத்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது சிலவங்களுக்கு வழிபடுறதுக்கான ஒரு அம்சம் தான். அது அவங்க அங்கேயே இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த பிறவி கூட போயிடுவாங்க. அதனால் அது ஒன்றும் ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் வணங்குறவங்க ஒரு நம்பிக்கையோடு வணங்கினான்னு சொன்னால் அவங்களுடைய சக்தியை அவங்களுக்கு வழிகாட்டும். அதனால் அந்த உள்ளே இருக்கிறவங்க அந்த ஜீவ சமாதி வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வழிபாடுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனோசக்தியை கூட உங்களுக்கு வழிகாட்டும். ஆனால் அந்த ஒரு ஜீவ சமாதி அடைஞ்சவரை நினச்சி நீங்கள் வழிபடுறீங்க. அவரே உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். ஆனால் அது உங்கள் மனசு தான் உங்களுக்கு அந்த வழிகாட்டும்.
ஐயா வணக்கம் ஐயா. பிரார்த்தனை அப்படின்ற ஒரு இது வந்து உண்மையிலே வந்து அந்த பிரார்த்தனை மூலமா அந்த வேண்டுதல், அதாவது பிரார்த்தனை மூலமா நம்ம கேட்குற ஒரு வேண்டுதல் கிடைக்குமா, இல்லை அதுக்கு பவர் இருக்கா அப்படின்றது மட்டும் இல்லை, அதெல்லாம் பிஸ்னஸ் தானே. பிரார்த்தனைனாலே ஒரு பிஸ்னஸ் தான். நான் இதை கொடுக்குறேன், எனக்கு பதிலாக இதை கொடுங்கிற மாதிரி கேட்குறது தானே. அதனால் அதெல்லாம் வந்து ஒரு சீட்டிங் டைப் அது. அதெல்லாம் அதில் வந்து இப்போ பலன் கிடைச்சாலும் தப்பு, பலன் கிடைக்கலனாலும் தப்பு. அதே வேண்டாம். அது நீங்கள் செயல் மூலமாக நீங்கள் உங்கள் அணுகுமுறையை செயலாக வச்சுக்கிடுங்க. நல்ல செயல் பண்ணணுங்கிற அணுகுமுறைக்கு வாங்க. பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் கடைசியாக எடுத்துக்கிடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஒருத்தர் நல்லா தர்மமாகவே பண்ணிகிட்ருக்காரு, திடீர்னு விபத்தில் இறந்து போயிடுறாரு. இது எந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, அது அவராக சூசைட் பண்ணலை, விபத்தில் தானே. அதெல்லாம் இயற்கைன்னுட்டு எடுத்துக்க வேண்டிய, அதெல்லாம் கர்மாவனால வந்ததுன்னுட்டு எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அதனால் உதவி கூட பார்த்து செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறேன் வழங்குற மாதிரி சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். இல்லை, இப்போ வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்க பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதனால் ஒரு சில விஷயம் கூட பார்த்து பத்திரமா செய்யணும், தர்மம் கூட பார்த்து தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. ஸோ இப்போ நம்ம மற்றவங்களுக்கு செய்யும்போது அந்த கர்மா நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஹீலிங்லாம் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள தொட்டு சரி பண்ணுறது, ஹீலிங். ஸோ இது வந்து அவங்களோட கர்மா வந்து அந்த ஹீல் பண்ணுறவங்களுக்கு போய் சேருமா? இல்லை, சிலவங்களுக்கு அதே மாதிரி ரியாக்ஷன் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுங்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பண்ணுற ஒரு இது பண்ணுறது. இது வந்து ஏதோ ஒரு சக்தி மூலமாக சிலதெல்லாம் பண்ணும்போது அது ஆக்ஷன் ரியாக்ஷனுங்கிற மாதிரி சிலதுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வராதபடி பார்த்துக்கிட்டு அதிலே சில ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பயிற்சி மூலமாக அதை பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் நல்லது நினச்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லது பண்ணலாம். இப்போ சிலவங்களாம் என்னென்னு சொன்னால், அதுவுமே என்னென்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்னே பண்ணலை, ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிட்டு ஃபீஸுக்காக பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் தானே. அது பிஸ்னஸ் மாதிரி பண்ணினீங்கன்னு சொன்னால் அது நல்ல கர்மானிட்டு சொல்ல முடியாது. அதை அதனால் உண்மையிலே உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் வராது. அது அப்படி ரியாக்ஷன் கூட வராது. அப்புறம் கடைசியாக இப்போ தாய் தகப்பன் செஞ்ச பாவம்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா? இல்லை, அதாவது இப்போ ஒவ்வொருத்தருமே இப்போ உங்களுடைய பெற்றோர்கள்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய முன்னோர்கள். நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனி வழி தான். உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பிறக்கிறீங்களே ஒழிய ஒவ்வொருத்தரும் தனித்தனி தான். அதனால் பெற்றோர் பாவம் பிள்ளைக்குன்னு சொன்னால் உங்களுடைய பாவம் தான் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடியது உங்களுடைய அடுத்த ஜென்மாவில் வரும், அவ்வளோதான். வேறு இங்கே மற்றபடி உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுடைய பிள்ளைகள்லாம் அவங்க தனி ரூட். அது ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரூட்டு தான். நீங்கள் செய்கிற பாவம்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் போய் சேருது. வணக்கங்கய்யா. நீங்கள் சொன்னீங்கல்ல, நாம் வந்து இறைவனோட அம்சம்தான், அப்படி எல்லாமே இறைவனோட அம்சம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற விதத்தில் பார்க்கும்போது இதில் சரி தப்புங்கிறது எங்கே வருதுங்க? அதுக்கு வந்து அடுத்தது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த முழுமைக்கு வந்து அது மட்டும்தான் இருக்குது, அடுத்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சரி தப்புங்கிறது அந்த இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவில் தான் வருது, தனி மனித ஐடியாவில். இதில் தவறுங்கிறது ரெண்டுமே கற்பனை தானா? சரி ஏதாவது ஒரு இப்போ நம்முடைய இது வந்து ஒரு ரிலேட்டிவ் டைமில் வந்துடுதில்ல. இப்போ நம்ம வந்து அப்சல்யூட்டாக இருக்கும்போது பிரம்மங்கும் போது அப்சல்யூட்டாக அது வேறுபாடே கிடையாது. ஆனால் பிரம்மம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடுதில்ல, ஒரு ஜீவனாக வந்துடுது அல்ல ஈஸ்வரனாக வந்துடுது. இப்போ நீங்கள் ஒரு ரோலுக்கு வந்துடுறீங்களே, ஒரு மனிதனாக எடுக்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி செயல்படுறீங்க என்னங்கிற மாதிரி ஆயிடுது. மனைவி மக்கள் ஆயிடுது, பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே ஆயிடுது. அந்த மாதிரிலாம் தொடர் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துக்கிடணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். பட் இது எல்லாமே வந்து அந்த கான்சியஸ்னஸ்குள்ளே தான் வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே. இப்போ எடுத்துட்டிங்கன்னா மனிதர்களை தவிர இந்த 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 எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா உயிருமே மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் கான்சியஸ்னஸ் இல்லை. இந்த கற்பனை செய்கிற நான் இப்படி இருக்கேன்,
என்னை சுற்றி எல்லோரும் இப்படி இருக்காங்க. நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே அந்த நாலேஜில் நாமளே கிரியேட் பண்ணுறோமா முழுமையாக? இல்லை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அறிவுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுது. அறிவினுடைய ஆறறிவு, ஓரறிவு, ரெண்டறிவுலாம் பிரிச்சுக்கிடுறாங்க இல்லையா? அது வெளிப்பாடுகளை பொறுத்த அளவில் வித்தியாசங்கள் இருக்குது. மிருகங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், பாறைகளாக இருக்கலாம். அதெல்லாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாம்சம் தான். பாறைகளாக இருக்கிற கூட பிரம்மம் தான். எல்லாமே ஒன்று தான். அந்த பிரம்மங்கிற ஆஸ்பெக்டில் எல்லாமே ஒன்றாயிருது. அப்புறம் அதுக்கப்புறம் அது வெளிப்பாடுகளில் பல விதமான வேக்திகள் வந்துடுது. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மற்ற உயிர்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது முழுமையான பிரவாகமாக இருக்குமா? ஏன்னா இல்லை, இருக்குதுல நம்ம எல்லாம் பார்க்க தானே செய்கிறோம், எல்லாமே இருக்க தானே செய்யுது. இப்போ நாம் நமக்கு நம்மளை தருது. நாம் ஒரு சமயத்தில் உருவானோம் இல்லை ஐயா? நம்ம ஒரு மனிதர்கள் ஒரு பாயிண்டில் தானே உருவானாங்க. இந்த பிரபஞ்சம் உருவாகி ஒரு பாயிண்டில் எவென்ச்சுவலி மனிதர்களும் வந்தோம். டைனோசர் அழிஞ்சு போன மாதிரி நாளைக்கு நாம் இல்லாமல் போனால் கூட மற்ற உயிரினங்கள்லாம் கண்டினியூ பண்ணோம். அப்படி இருக்கும்போது இந்த கற்பனை இது எல்லாத்தையுமே நாம் தான் உருவாக்கி இப்போ மட்டும் வச்சுருக்கிறோமா? இல்லை, நாம் உருவாக்கி, இப்போ உங்களை நீங்கள் உருவாக்கல. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு இப்படி அமைப்பு சிறிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஏதோ ஒரு கண்டிஷனில் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் தானே, வெளிப்பாடுகள் இப்படி இருக்குது. வெளிப்பாட்டுக்கு காரணமானதை பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம எல்லாமே பிரம்மத்தினுடைய அம்சன்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம இந்த பாடி போக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூட்சும சரீரம், அது ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்குது. அது அடுத்த பிறப்புக்கு போகுது. அது ஒவ்வொரு பிறப்பாக அது நீங்கள் கடைசியில் மனிதராக தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. மிருகங்களாக கூட பிறக்கலாம், தாவரங்களாக கூட பிறக்கலாம். நம்ம என்ன பாடி எடுக்கிறோங்கிறது அடுத்த கட்டம். அது ஓகே. அதில் கர்மா பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல கர்மா க்ரியேட் பண்ணுறோம். கர்மாவே வேணான்னு சொல்கிறாங்கல்ல, நல்லதும் வேணாம். நீங்கள் செய்கிற ஒரு செயல் நல்லதாவோ கெட்டதாவோ ஒரு கர்மா உருவாக்குது. உங்களுக்கு ரெண்டுமே உங்களோட பிறப்பை தான் கண்டினியூ பண்ணும். அது இரண்டுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கர்மாவே நீங்கள் உருவாக்க வேண்டாம். அது எப்படி பண்ண முடியும்? இல்லை, அதான் நம்ம நிஷ்காமிய கர்மான்னு சொல்லும் பொழுது அங்கே கர்மாவே ஃபார்ம் ஆகாது. கர்மாவே ஃபார்ம் ஆகாத ஒரு தன்மைங்கிற மாதிரி சொல்லலாம். அது ஞானிகளுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கும்னு சொல்கிறது. அதனால் கர்மாவு அவங்க ஒரு லாப நஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அவங்க கடமைங்கிற மாதிரி செய்வாங்க. கடமைன்னு செய்யும் பொழுது ஒரு எதையும் எதிர்பார்ப்பு இல்லாதபடி ஒரு கடமையாக செய்கிறதுங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அது கர்மாவுக்காக செய்கிறதில்ல. கடமையாக செய்யும் பொழுது கர்மா கூட உருவாகாமல் போகும். நீங்கள் சொல்கிற இந்த லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் அந்த ஞானம் சொல்கிற விஷயத்துலேருந்து அந்த மனநிலையிலேருந்து செய்யும்போது அது எல்லாமே அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மா உருவாகாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஓகே, நன்றிங்க. வணக்கம் ஐயா. இப்போ கர்மாண்டிக்க அவனின்றி அனுபவமாக செய்யாது என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. எல்லாம் அவன் செயல்ன்றாங்க. பார்ப்பதும் அவனே, அனுபவிப்பதும் அவனே, எல்லாம் அவன் தான் என்ற ஒரு கருத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு களவெடுக்கிறதும் சரி, கொள்ளையடிக்கிறதும் சரி, நாம் என்ன செஞ்சாலும் அவன் தான் செய்கிறான் என்று நடந்துக்கிறது. அது அப்படி கொள்றவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுறது தெரியல. அப்படி அது என்ன கருத்துங்க? அவனின்றி அனுபவமாக செய்யாதான் கேள்வி புரிஞ்சுது தானே? அதாவது ஒரு திருடன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு திருடிட்டு போகிற வழியிலேருந்து ஒரு உபன்யாசம், ஒரு கூட்டம் நடக்குது, பக்தி உபன்யாசம். அதில் ஒருத்தர் அந்த உபன்யாசம் பண்ணுறவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எல்லாமே அவன் செயல் தான், அவன் செய்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, நமக்கு இனி செயலே கிடையாது, எல்லாம் அவன் செயல் தான்ட்டு சொல்லி அவன் சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இவனுக்கு அந்த திருடனுக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா இது வரைக்கும் என்னென்னு சொன்னால், நம்ம திருடுறோம் போகிறோங்கும்போது ஒரு தப்பான காரியம் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலிங்கே தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே இறைவன் செயல் தான்ட்டு சொல்லும்போது இவனுக்கு ஒரு தைரியம் ஆயிடுது. எல்லாம் அவன் செயல் தான், அவன் தான் நடத்துகிறாங்கிற மாதிரி அவன் ஒரு தைரியத்தோடு போகிறான். அவன் திருடுறான் போகிறான், என்னென்னலாமா திருடுறோம் பண்ணுறான், ஒன்றும் அவனுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுறது யாரும் பிடிக்கவே முடியல அவனை. அப்போ ஒரு நாள் என்னன்னு சொன்னால், ஒரு சாமியார் ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல அவன் போகும்போது ஒருத்தர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணான்னு சொன்னால், இவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்ட உடனே அவர் இந்த சாமியார் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி ஒரு உலுக்கி
எனக்கு ஏதோ ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான், அந்த கதை மறந்து போச்சுது. ஏதோ கேட்குறான். அவர் தவத்திலேருந்து விடுபட்டு என்ன பண்ணான்னு சொன்னால், ஒரு சாபம் போட்டுறான். அவன் தலை வெடித்து சுக்குர்னு 100 ஆகட்டும்னு சொல்லி சாபம் போட்டுறாரு. ஆனால் அது அந்த சாமியார் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர் என்ன சொன்னாலும் பலிக்கும். ஆனால் அவர் தலை சுக்குநூறாக வெடிக்கட்டும்னு சொன்னால் அவன் ஒன்றும் வெடிக்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவர் இந்த சாமியாருக்கே ஆச்சரியம். என்னடா நம்ம சொன்னால் எல்லாம் பலிக்கும், ஒன்றும் பலிக்கவே இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான்னா எல்லாம் இறைவன் செயல் தாங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால அவனுக்கு அது ஒன்றும் பண்ணல. அவன் எத்தனையோ இடத்துல திருடுறான், அவனை பிடிக்கவே முடியல. அப்போ மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த திருடனுடைய மகனை கூட்டிகிட்டு போய் அவன் தவப்பையும் பண்ண பிடிக்க முடியலன்னு சொல்லி இந்த மகனை தூக்கில் போட்டுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த திருடன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மகன் அவன் தப்பு பண்ணி அவனை தூக்கில் போட்டால் பரவாயில்ல, நான் செய்த தப்புக்கு எப்படி நீ அவனை தூக்கில் போடலாம்னு சொல்லி இவன் சொல்கிறான், நினைக்கிறான். நினச்ச மாத்திரத்தில் இவனுடைய தலை வெடிச்சு போயிடுது. அதாவது அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் எல்லாமே அவன் செயல் தானே நினைக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாமியார் போட்ட சாபம் கூட வேலை செய்யலை, யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதே நேரத்தில் அவன் பண்ண செயலுங்கும்போது நான் பண்ணின திருட்டுக்கு என் மகனை எப்படி தூக்கில் போடலான்னு சொல்லும் பொழுது எல்லா செயலுக்கும் இவன் தானே பொறுப்பெடுத்து விடுறான். பொறுப்பெடுத்து தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்பெடுக்கும் பொழுது இவனுடைய பர்சனாலிட்டி வந்துடுது. பர்சனாலிட்டி வந்தோன்னா அந்த சாமியார் போட்ட சாபம் வேலை செய்யுது, தலை வெடிச்சு போயிடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இதனால் சில அனுகூலங்கள் இருக்குது. இந்த ஆன்மீகத்தில் எல்லாமே இறைவன் செயலுங்கும்போது ஒரு அனுகூலமான ஒரு சிந்தனை, ஒரு பவர்ஃபுல் வரும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு கதையாக இருந்தாலுமே அது வகையான ஒரு சில இதுகள் தான். இது உதவிகரமாக எடுத்துக்கிடலாம். பட் அதனால் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதனால் அந்த பிரச்சனைகளை சந்திக்காத அளவில் இது ஒரு அனுஷ்டானமாக எடுத்துட்டான்னா உதவிகரமாக இருக்கும். எல்லாமே அவன் செயல் தான்ட்டு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. பிறகு ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாமே அவன் செயல் தான் சொல்லும் பொழுது உண்மையிலே அவன் செயலாக அப்படியும் எடுத்துக்கிடலாம். எல்லாமே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தானே. நாம் எல்லாருமே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான், எல்லாமே கடவுளுடைய வெளிப்பாடு தான். கடவுளே தான் எல்லா செயல்படுறாருன்னுட்டு எடுத்துக்கிடலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி செய்யக்கு அவங்களுக்கு கர்மாவாகாதா? அப்போ களவெடுக்கிறாங்க, அப்போ கர்மாவாகாதா அவங்களுக்கு? அது இல்லை, அதான் கர்மாங்கிறது ஒரு விதிமுறையில் வருது. நான் தான் செய்கிறேன்னு நினச்சேன்னா கர்மாவாகும். கடவுள் தான் செய்கிறாருன்னு நினச்சிட்டான்னு சொன்னால் கர்மாவாகும். ஆனால் ஐயா, இப்போது நான் தான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாமல் செய்கிறாங்கண்டா அவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்க. கடவுள் தான் செய்கிறாருன்றிருந்தால் அது தப்பு செய்யவே வராது, எதிர்பார்ப்பு இருக்காது, ஆசை இருக்காது. அப்போ அவங்க களவு எடுக்கவே மாட்டாங்க என்று நினைக்கிறேன். சரிப்பா, அதாவது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இறைவன் செயல்னு நினச்சே செய்யலாம். எல்லாமே இறைவன் செயல் என்று இருந்தால் அங்கே ஒரு பற்றோ இருக்காது, ஆசை இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது. ஒரு பற்றற்ற நிலையில் அவங்க செயற்படையாக அங்கே தவறே செய்ய மாட்டாங்க, களவெடுக்க மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க நானுன்ற நிலையில் இருக்கிறபடியாக தான் அவங்க ஆசை வயப்பட்டு களவோ ஏதோ ஒரு உடற்பெற்றோ உணர்ச்சியில் அடிமையாகி தான் தவறு பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் இமேஜினரியாக சொல்கிறீங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தை அப்படியே செயல்படும் பொழுது என்னென்னலாம் ஏற்படுதுங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அனுபவம் என்ன, எல்லாமே இறைவன் செயல் தாங்கிற ஒரு மனநிலையிலே செய்யும் பொழுது என்னென்ன உணர்வுகளோடலாம் ஏற்படுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி ஐயா. யாராவது கேள்வி கேட்க இருக்குங்களா? ஐயா, தியானத்தின் மூலமாக கர்மா குறையுது, கழியுது அப்படிங்கிறாங்க. அது தியானத்தின் மூலமாவா? தியானம் செஞ்சால் கர்மா கழிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு? இல்லை, கர்மாங்கிறது கர்மாவை கழிக்கணும் வைக்கணும்னு சொன்னாலே நீங்கள் நல்ல கர்மாக்கள் பண்ணுறது மூலமாக தான், செயல் மூலமாக தான் செயலை மாற்றி அனுப்பணும். தியானங்கிறது இது உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கும். தியானத்தினால நல்ல பலன்கள் கிடைக்குது. கர்மா கழிகிறதுங்கிறது நீங்கள் நல்ல செயல்கள் பண்ணுற மூலமாக தான் கர்மாக்கள். ஐயா வணக்கம். இந்த பிறவியில் தெரிந்து அறிந்து தவறுகள் செய்யவில்லை. இருந்த போதிலும் மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், தொழில் கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாமே வருகிறது எங்களுக்கு. சரி, அது முந்தின கர்மானிட்டு வச்சுக்க வேண்டியதுதான். பழைய கர்மாவனால உங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னுட்டு எடுத்து அதுக்கு ஏதாவது நிவாரணம்? இல்லை, அதான் நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கு மோசமான அம்சங்கள்லாம் குறையாதுன்னு சொன்னால் இப்போ பண்ண வேண்டிய கர்மாக்களை நல்லா பண்ணுங்க. நன்றி ஐயா. வணக்கங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவியே வேண்டாம்னு வேண்டிக்கிறதா இல்லை எப்படிங்க? எந்த மாதிரி வேண்டாம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இப்போ ஐயா கேட்டாங்க, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்படி இல்லை, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நல்லா வாழுங்க, தர்மப்படி வாழுங்க, அதான் சிறப்பு. ஏதோ வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, சரி, அது எங்கே போய் சேருது என்னங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அனுமானம் பண்ணிக்கிடுறோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நாம் கையில் கிடைச்ச வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழணும். சரிங்க. இப்போ 18 நல்லதே நினச்சி நல்லதே செய்யுங்க. இப்போ சித்தர்கள் வந்து தலையாய சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் பக்கத்தில் வச்சு பேசுங்க. அதாவது வந்து தலையாய சித்தர்கள்னு இருக்காங்க, 18 சித்தர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கிட்டத்தட்ட அந்த புகழ்பெற்ற கோயில்களெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க சித்தர்கள் நோக்கி வேண்டினோம்னா நமக்கு ஏதாவது அதிகபட்ச பலனோ இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை செய்ய வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களாம் அடுத்த பிறப்புக்கு போயிடுவாங்க. எந்த சித்தர்களுமே அவங்க இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் சித்தரை நினச்சி வழிபடுறது உங்கள் மனசு தான் உங்களுக்கு வழிகாட்டும். சித்தர் ரூபத்தில் இருந்தே உங்களுக்கு வழிகாட்டும், உங்கள் மனசு தான் வழிகாட்டும் உங்களுக்கு. சித்தர்கள் அங்கே இருக்க மாட்டோம். அப்படின்னா அவங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு இடத்துல உட்கார வச்சான்னு சொன்னால், சித்தர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அங்கெல்லாம் உட்காந்துட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த பிறப்பு போயிடுவாங்க. அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தானே, அவங்க ஒரு பிறப்பை முடிச்சுட்டு அடுத்த பிறப்புக்கு போயிடுவாங்க. சரி, அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது வந்துங்க எப்போ நிர்ணயிக்கப்படுது? அதாவது வந்து நம்மளுடைய செயல்களின் காரணமாக நிர்ணயிக்கப்படுவதா, இல்லை நம்ம சப்போஸ் அதாவது வந்து இறந்ததுக்கப்புறம் நம்ம செயல்பாடுகளுடைய விளைவாக நிர்ணயிக்கப்படுவது? எல்லாருக்குமே பிறக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் பிறக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு நமக்கு கொடுக்கப்படும். வேறு சில தெய்வீக சக்திகள் அந்த ஏற்பாடுகளை பண்ணணும். ஞானிகள் மட்டும் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஆசைப்பட்டு பிறக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கர்மாவை அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கிடலாம். இப்போ உள்ள சில சூழ்நிலைகள் காரணமாக பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோங்க. அது எந்த வகையில் வந்து அது பலனளிக்குங்க? அதாவது சாகிற வரைக்கும் வேண்டலாம், செத்ததுக்கு பிறகு தான் எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னுட்டு சொல்லிடுவோம். நம்ம வேண்டுதலை மாற்றிக்கிடுவோம், எனக்கு முதல் பிறவி கொடுன்னு மாற்றிக்கிடுவோம். ஓ, சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. வணக்கங்க. ஒரு 4 பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்க. 4 பேர்த்துக்கும் 100% கொடுக்குறேன். 3 பேர் பக்காவாக ரெடி ஆகிடுறாங்க, ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ரெடி இல்லாமல் போயிடுறாங்க. இது அவன் கர்மாவா என்னோட கர்மாவா? அந்த ஒருத்தரோடது இல்லை, அவங்களுடைய உங்களது வந்து நீங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் ஒழுங்காக தான் செய்கிறீங்க. அப்போ அவங்க வந்து ரிலீஃப் கிடைக்குன்னு சொன்னால் அவங்களுடைய இதுக்கு கர்மாவை தான் காரணமாக இருக்கும். ஆனால் அந்த ஒருத்தர் கூட போய் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கு இப்படி தான் ஆச்சு, எனக்கு இப்படி தான் ஆச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் சொல்ல வரேங்க, இந்த 3 பேரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒருத்தர் நல்லா இல்லாமல் போய் ஆனால் சேம் அவங்களுக்கு கொடுப்பேன், அதே 100% எஃபர்ட் தான் போடுவேன். ஆனால் அந்த ஒருத்தன் நல்லா இல்லைன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது இப்போ சிலவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஒரே ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தனா சிலவங்களுக்கு நம்ம மருந்து வேலை செய்யுது, சிலவங்களுக்கு மருந்தே மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாமே பல விதிகள் இருக்குல்ல, ஒரே மாதிரி. அது வந்து அவங்களுடைய கர்மானிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, தேங்க்யூ. வணக்கம் ஐயா. ஐயா, இது குருங்களை தேடுறது என்ன கர்மா ஐயா? இது எது குருங்களை தேடுறது? குருவா? சின்ன வயசுலேருந்து வெறும் தேடலையே இருக்கேன். தேடி தேடி இப்போ கூட எங்கள் ஒய்ஃப் சொல்லி அமிச்சாங்க, இதுதான் லாஸ்ட்டாக, இன்னும் தேடிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து உங்களுக்கு தெரியலைன்னா யாராவது ஒருத்தர் வழிகாட்ட வேண்டியிருக்கும். இல்லை, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் கூட யாருமே புரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தேடல் நின்று போயிடணுங்களா? தேடல் நின்னா தான் புரிஞ்சுதுன்ட்டு அர்த்தம். இதான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஐயா, வேற கேள்வி இல்லை. யாரும் இல்லை, அவ்வளோதானா? சரி, எல்லாம் கர்மாவை கடந்துட்டோம். கர்மா இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ணிடுவோம்.
நாளைக்கு ஞானத்துக்கு போயிடுவோம். காலையில் வந்து 6:10க்கு நல்ல வெளிச்சம் வந்துடுதுல்ல, 6:10க்கு நம்ம வந்து ட்ரெக்கிங் போகலாம். அங்கே வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜில் யார் யாரெல்லாம் போகணுமோ போகலாம். நான் வந்து அதே மாதிரி 3ஆவது ஸ்டேஜ் வரைக்கும் வருவேன். 4ஆவது ஸ்டேஜ் வரைக்கும், அதுக்கு மேலே இருப்பேன். ஏன்னா 2 ஸ்டேஜ் வரைக்கும் தான் கஷ்டம். 2க்கு மேலெல்லாம் கொஞ்சம் சமதளமாக தான் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக போகணும், அவ்வளோதான். நான் விருப்பப்படுறவங்க நீங்கள் காலையில் ரெடியாக வந்துடுங்க. கர்மா சம்பந்தமான கேள்விகள் நீங்கள் எல்லாமே கேட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஆகாமிய கர்மாங்கிற நூல் வந்து நாளை காலையில் இருக்கும். அதை வாங்கி படிங்க. படித்தா இன்னும் நமக்கு தெளிவு கிடைச்சிரும். ஐயா சொன்ன ஒரே தீர்வு நம்முடைய செயல் தான். நம்ம கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்கிறது ஆகாமியம்தான். ஆகாமியங்கிறது புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு கர்மா. அது இன்னும் தெளிவாக நல்லா என்னென்னா, நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய கர்மா. அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய நம்ம செயல் வந்து ஆகாமிய கர்மா. ஸோ சூழ்நிலைகளுக்கான காரணம் நம்முடைய விதின்னு வச்சுட்டோம்னா, அந்த சூழ்நிலையை நம்ம சுதந்திரமாக எதிர்கொள்கிறோம். நல்ல விதமாகவும் எதிர்கொள்ளலாம், கெட்ட விதமாகவும் எதிர்கொள்ளலாம். அது வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மா. நாளைக்கு நீங்கள் சப்ஜெக்ட்லாம் ஞானம்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்முடைய கர்மா வந்து நிஷ்காமியமாக மாறிடும். நிஷ்காமிய கர்மா தான் அது வந்து எப்போ வரும்னா, நம்ம எப்போ வந்து உள்ள விடுதலையோடு நம்ம வெளியில் செயல்படுறோமோ அது நிஷ்காமிய கர்மா. அதனால் நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், எதிர்கொள்ளக்கூடிய சுதந்திரம் நம்மகிட்ட தான் இருக்குது. அது வந்து எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம பண்ணக்கூடிய தப்பும் இறைவன் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கணும், அதனால் வரக்கூடிய விளைவும் இறைவன் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் கரெக்டு தான். நான் செய்கிறதெல்லாம் இறைவன் செயல், ஆனால் எனக்கு வர்றது மட்டும் பாரபட்சமாக இருக்குதுன்னு நினச்சா தப்பு. நீங்கள் எல்லாம் இறைவன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, அதனுடைய விளைவு நீங்கள் இறைவன் கொடுத்துருக்கதா எடுத்து, அதுவும் சரியானதான் எடுத்துங்க. அப்படி எடுத்து அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம். ஒருத்தர் நமக்கு கெடுதலே பண்ணிட்டு போயிட்டான், ஒன்று அவனை மன்னிக்கலாம், அல்லது அவனை தர்மப்படி தண்டிக்கலாம், அல்லது நாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்முடைய சுதந்திரத்தில் இருக்குது. அந்த சுதந்திரம் கொடுக்கறது இறைவன் தான். இறைவனுக்கு சுதந்திரன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ நம்ம சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய கர்மங்கள் அமையுது. அதனால் நீங்கள் இந்த டாபிக் இன்னையோட நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம மிக மிக முக்கியமான டாபிக் ஞானம் தான். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எல்லாமே காலை நேரமாக ஒரு 6:10க்கு ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ இரவு நல்லா தூங்குங்க. நன்றி. குட் நைட்.